வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் யுகாதி தின வாழ்த்துக்கள். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே ஏதேதோ ஆசையினால் சிக்கி விடுகிறோம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சோம், வெளிநாட்டுக்கு போகணும்னு கடனை வாங்கிட்டோம். கடனை கட்டுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய இஎம்ஐ கட்டணும், வீடு கட்டிட்டோம், இப்ப இந்த வீடை விற்கிறதா இல்லாட்டி வச்சுட்டு இருக்கிறதான்னு தெரியல. இது போன்ற விஷயங்களுக்கு பெயர் மோகம் என்று பெயர். இந்த மோகம் என்பதை வைத்து ஒரு கதையை சொல்லப் போகிறேன். இதிலிருந்து விடுபடுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை சொல்லப் போகிறேன். ஒரு காலத்துல மோகம் என்று சொல்லக்கூடிய மோகாசுரன் என்ற ஒருவன் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சார்னா, சித்திர நட்சத்திரத்துல எப்போ சூரியன் வருகிறதோ சுக்கிராச்சாரியாரிடம் சென்று கேட்கிறார். நீங்க வானத்துல பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே சூரியனை ஒட்டி ஒரு நட்சத்திரம் பிரகாசமாக செல்லும், அது சுக்கிரன். சுக்கிராச்சாரியார் கிட்ட சென்று கேட்கிறார். ஐயா, ஹிமங்குத மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பார்கவ குலத்திலே வந்தவரே, பார்கஸ்தப்யர் என்று சொல்லக்கூடிய குலத்தில் வந்தவரே, சுக்கிராச்சாரியாரே, எங்கள் தைத்தியர்களின் குருவே, வைரத்துக்கு அதிபதியே, சுக்கிரனே, மீனத்தில் உச்சம் பெறுபவனே, இங்கே எனக்கு அருள் செய்வாய் என்றெல்லாம் பலவாறு புகழ்ந்ததும் அவர் சொல்றார். காரியம் நடக்கணும்னா சூரியனை பிடிக்க வேண்டும். இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியவன் சித்திரை மாதத்திலே தத்த ஆதித்யன் என்ற நிலையிலே இருப்பான். எனவே 12 மாதங்களும் சூரியனை வழிபட்டு கொண்டே வா அப்படின்னு சொல்றார். சித்திரை மாதத்திலே இந்த யுகங்கள் எல்லாம் தோன்றும் முன், அதற்கும் முன் யுகத்திலேயே பிரார்த்தனை செய்தார் இந்த மோகாசுரன். தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். பிரார்த்தனை செய்ய செய்ய இவர் வலிமை பெருகிவிடுகிறது. சக்திய யுகத்திலிருந்து அடுத்த யுகத்துல எல்லாரும் டீப்ரமோட் ஆயிடுறாங்க. திரேதா யுகமா மாறிடுது. திரேதா யுகத்திலிருந்து அடுத்த யுகமும் டீப்ரமோட் ஆகி துவாபர யுகமா வந்துருது. துவாபர யுகத்திலே மெல்ல மனிதர்களுக்கு பேராசை அதிகமாகி விடுகிறது. உடனே திருதராஷ்டிரன் சபையிலே அப்படியே நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்னா டிக்ளைன் ஆகி குடும்ப சண்டையெல்லாம் வந்து நிலைமை தர்மபுத்திரர் கிட்ட ஆட்சி வருது. தர்மபுத்திரர் காலத்திலே இருவர் ஒரு இடத்தை உழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பொருள் கிடைக்கிறது. இது அவனுக்கு தாங்க சொந்தம்னு அண்ணங்காரன் சொல்றான். தம்பிக்காரன் இல்லைங்க, எங்க அண்ணனுக்குத்தான் சொந்தம்னு சொல்றான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவ்வாறு சொல்லி மறுநாள் வந்ததும் இவர்கள் குணம் மாறிவிடுகிறது. சார், இது எனக்கு தான் சார் சொந்தம்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒரே நாள்ல குணம் மாறியதே ஏன் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். உடனே அங்க இருக்கக்கூடிய மந்திரி சொல்கிறார், கலியுகம் வந்துவிட்டது. இதற்கு காரணம் மோகாசுரன் என்ற ஒரு அசுரன் சூரியனிடம் வரத்தை வாங்கிவிட்டான். மக்களுக்கு ஆசையை தூண்டுகின்றான். மக்கள் அதனால் சிக்கல் பட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாரும் போறது நாரதர் கிட்டதான். நாரதர் உடனே யோசிக்கிறார், இந்த மோகாசுரனை திருத்த வேண்டும். உடனே கணேசனிடம் சொல்கிறார். ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லிட்டீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டி எல்லாம் ஆஃப் ஆயிரும், சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். உடனே மோகாசுரன் ஓடி தேடி போய் கணேசன் கால்ல விழுகிறார். விநாயகா, விக்னேஸ்வரா, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னார். இப்ப விநாயகன் சொல்கிறார், இங்க பாரு, யுகங்களுக்கு ஆதி என்பது யுகாதி அப்படின்னு பேரு. மனிதனுக்கு 6 வித கெட்ட குணங்கள் உண்டு. காமம், குரோதம், மதம், ஆச்சரிய, லோபம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய 6 வித கெட்ட குணங்கள் உண்டு. இது போல இந்த யுகங்கள்லாம் தோன்றும் பொழுது பிரம்மன் ஒரு நியமத்தை வைத்தான். என்னன்னா, யுகாதி என்ற பண்டிகை, இது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கான பண்டிகை கிடையாதுங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு பண்டிகை யுகாதி. 6 வித பொருட்களாலே ஒரு உணவை சமைத்து, அதாவது 6 வித பொருள், வேப்பம்பூ, மாங்காய், அப்புறம் இனிப்பு, கொஞ்சம் காரம், இதை கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும் 6 வித பொருட்கள். நேர யுகாதி பச்சடி அப்படின்னு கூகுள் பண்ணிருங்க. எல்லாரும் சாப்பிடலாங்க. சாப்பிடுற விஷயத்துல என்னங்க வந்தது? எல்லாரும் சாப்பிடலாம். காலையிலே கண் விழித்து குளித்து விட்டு விநாயகனை வணங்கி விடுங்கள். எடுத்த உடனே யுகாதி அன்னைக்கு என்ன செய்யணுங்க? விநாயகனை வணங்கி விடுங்கள். அந்த யுகாதி பச்சடியை தயார் செய்திருங்க. அதுல என்னன்னா 6 வித பருவ காலங்கள், 6 வித கெட்ட குணங்கள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாற்றங்கள் எம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும். சிம்பிளான பிரேயர் தானுங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு 6 வித பொருட்கள் கலந்த ஒரு பச்சடி, விநாயகனது பெயரை சொல்லி
எங்களுக்கு இந்த யுகாதி நன்மையாக அமைய வேண்டும், எங்கள் தேகம் ஆரோக்கியம் அடைய வேண்டும், எங்கள் துன்பம் விலக வேண்டும், தேகம் வஜ்ரமதம் போல விளங்கணும், அதே போல எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்களும் விலகிவிட வேண்டும், லாபம் பெருக வேண்டும். விநாயகா என்ற விக்னேஸ்வரா, லம்போதரா, கஜானனா, ஷடானனான்னு விநாயகனை எந்த பேர் சொல்லையா கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. அந்த பிள்ளையார் தும்பிக்கையோட அந்த 2 பெரும் காதுகளும் அடித்து கொண்டு வேழ முகத்தோன் ஒற்றை தந்தத்தோட நமக்காக ஒரு தந்தத்தை உடைச்சு மகாபாரதம் எழுதினவன் தொந்தி வயிறோட எலியின் மீது அமர்ந்து கையில் மோதகத்துடன் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப என்னன்னா, அவங்கிட்ட நீங்க அந்த பச்சடியை சாப்பிட்டுட்டு வணங்கிக்கிறீங்க. வணங்கிட்டு மாலை நேரத்துல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், நேரத்தை நாம மதிக்க துவங்கினா நேரம் நம்மை மதிக்க துவங்கும். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு நமக்கு தெரியணுங்க. இப்ப என்ன நேரம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியணும். இது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உலகம் என்பது டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். அதாவது காலமும் நேரம் இடம் இவையெல்லாம் தான் இந்த உலகம். நீங்க இன்னைக்கு என்ன நேரம், இன்னைக்கு என்ன நாள், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், இந்த பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம இப்ப நியூஸ் பாக்குறது இல்லைங்களா, நாளைக்கு எப்படி மழை வருமா, வெயில் அடிக்குமா, எதுக்கு நம்மை நாமே உடல் ரீதியாக தயார் செய்து கொள்ள உதவும். இது நீங்க படிக்கணும்னா கூட இப்ப அவசியம் இல்லைங்க. பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு கூகுள் பண்ணீங்கன்னா, யூடியூப் போட்டீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு போயிருது. வேலை சுலபம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்போ ஆப்ஸை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு தினமும் படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு யுகாதியிலிருந்து எல்லாம் படித்து முடித்து விடுகிறீர்கள். காலை ஆரம்பிக்கும் போது அந்த யுகாதி பச்சடியை சாப்பிட்டுக்கிறீங்க. இறைவன் எனக்கு எதை தருகிறானோ நல்லதைத்தான் தருகிறான், நலத்தை செய்கிறான்னு அதை சாப்பிட்டுக்கிறீங்க. மாலை பஞ்சாங்கத்தை ஆப்ஸ்லயே திறந்து படிச்சாலும் சரி, யூடியூப்பை படிக்க வச்சாலும் சரி, பிரச்சனை இல்லை. முடிச்சுட்டு இரவு தூங்கும் முன் இது 3 விஷயங்க. காத்தால பச்சடி, சாயங்காலம் பஞ்சாங்கம், இரவிலே பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த பரந்தாமன் நாராயணனின் பெயரை சொல்லிவிட்டு தூங்குங்க. நீங்க ராத்திரி இதெல்லாம் இருக்குதுங்க, நவகிரகம் இருக்குது, உங்க விதி இருக்கு, வினை இருக்கு, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எல்லாம் இருக்கு. ஆனால் இரவு இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு தூங்குங்கள். இவ்வாறு செய்தால் யாரெல்லாம் யுகாதி என்று இறைவனை நினைக்கிறார்களோ, விநாயகன் சொல்லிடுறார் மோகாசுரன்ட்ட, இங்க பாருப்பா மோகாசுரா, மிஸ்டர் மோகாசுரா, உலகத்துல உனக்கு எல்லாரையும் தொல்லை செய்யற பவர்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எப்ப இருக்கு, இறைவனை நினைப்பவனிடம் எட்டி கூட பாத்துறாத, பார்த்துட்ட பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னுட்டார். விநாயகர் சொன்னதுக்கு பிறகு அப்பீல் இருக்குங்களா? விநாயகர் சொல்லிவிட்டதும் மோகாசுரன் கரம் கூப்பி வணங்குகின்றான். ஐயா விநாயகா, யுகாதி அன்னைக்கு யாரான உங்க பேரை சொல்லிட்டாலோ சரி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேரை சொல்லிட்டாலோ சரி, அந்த பக்கம் நான் தலையெடுத்து வைக்க மாட்டேன் தலைவா, என்னை மன்னித்து விடு என்கிறான். வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னங்க, இந்த மோகம் என்று சொல்லக்கூடியதுதான். ஏதோ தவறான விஷயத்தில் ஆட்பட்டு சிக்கிக் கொள்கிறோம். யுகாதி அன்று நீங்க ஆரம்பிச்சு பாருங்களேன், உங்களுக்கு என்ன தேவை என்பதும் அந்த தேவைக்கான தேடலுக்கான பொருளும் உங்களை தேடி வரும். நீங்க பணத்தை தேடி போக தேவையில்லை, தானே பணம் உங்களை தேடி வர துவங்கும். வாழ்க்கையிலே நலம் அனைத்தும் பெருகும். மீண்டும் சொல்கின்றேன், யுகாதி அனைவருக்குமான பண்டிகை. நீங்களும் கொண்டாடுங்கள், நானும் கொண்டாடுகின்றேன். வாழ்க்கை மலரட்டும். சிவ சிவ. ராம் ராம்.